ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் நியூஸ் என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலாக கோட்டக் மஹிந்திரா பேங்க்கோட ரிசல்ட் வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14% டெபாசிட் ரேஷியோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. பட் ஆனால் மார்க்கெட் வந்து இன்னும் ஹையாக எதிர்பார்த்ததால் 3.5% வந்து இன்றைக்கி கோட்டக் மஹிந்திரா பேங்க் கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா மஹேந்திராவில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 3% விழுந்தது. இது ரீசன் பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன் வந்து டேக்ஸை வந்துட்டு யூரோப்பியன் யூனியனோட காசுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து டேக்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஹை எண்ட் காசுலாம் இங்கே வந்து இறங்குங்கிறதால மஹேந்திரா ஆட்டோ செக்டர் மொத்தமாகவே அடிச்சிருந்தாங்க. இதில் டாட்டாவுக்கு மட்டும் ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஜேஎல்ஆர் வந்து நம்ம யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறதால அங்கேருந்து நம்மளுக்கு வந்துட்டு அதோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு மெட்டல் செக்டார் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இதை பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும். இன்றைக்கி இதுக்கான ரீசன் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் கொரியாவுக்கும் கனடாவுக்கும் வந்துட்டு ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டார். அங்கே டேரிஃப் போட்டதால் நம்மளோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட்டும் வந்திருந்தது. ஆக்சிஸ் பேங்க் வந்து எல்லா டெபாசிட் ரேஷியோவும் இன்க்ரீஸ் தான் இருந்தது. அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதனால் வந்து இன்றைக்கி 5% வந்து அப்பில் இருந்தது ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ஸோ அதனால் கன்சிடரேஷனுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிப்லாவுக்கும் சன்ஃபார்மாவுக்கும் என்னென்னு பார்த்தோன்னா யூஎஸ்எஃப்டிஐ வந்துட்டு அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுறோன்னு இருக்காங்கன்னா ரீகால் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு நியூவாக லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்தது. விப்ரோவில் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு எக்ஸ் டேட்டு, அதாவது எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு. இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் விப்ரோ இருந்ததோ அது எல்லாத்துக்கும் டிவிடெண்ட் வந்துட்டு கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே ஜுவல்லர்ஸ் மார்க்கெட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் தான் இருந்தது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா மிட் ரேஞ்சுக்கு அப்புறம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு பட்ஜெட்டில் வந்துட்டு February 1 வந்துட்டு பட்ஜெட்டில் அதோட டேக்ஸ் வந்துட்டு குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸில் இன்றைக்கி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்கோ கோல்டு வந்துட்டு ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அம்பிகாபூரில் வந்துட்டு நியூ ஷோரூம் வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிக்சன் டெக்னாலஜி தொடர்ந்து விழுந்துகிட்டே வருது. ஆல்மோஸ்ட் 50% லோ கிட்ட வந்திருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா மார்கன் ஸ்டான்லி வந்துட்டு இன்னும் வந்துட்டு டவுன் கிரேட் அதோட டார்கெட் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் டிக்சன் டெக்னாலஜி விழுந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் குறைச்சா நம்ம வந்துட்டு அதில் சான்ஸை வந்து பார்க்கலாம். ஐடிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பர்சனல் கேர் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது பர்சனல் கேர் செக்மெண்ட்டில் எந்த கம்பெனிஸ் வந்துட்டு இருந்ததுன்னா அதை வந்துட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கரூர் வைஸ்யா பேங்க் ரிசல்ட் வந்தது. இதுவும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரியே ப்ராஃபிட் வந்து 39% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட கவர்னர் வந்து இந்த வீக்கில் வந்து மீட்டிங் இருக்கிறதால ரேட் கட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நியூஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.